இன்னைக்கு உங்களுக்கு நாட்டுல தமிழ்நாட்டுல எதுக்கு சுதந்திரம் இருக்குன்னா விஜய வெட்டி போட்டுக்க வேணாமா அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இவ்வளவு பெரிய மீசையை வச்சுட்டு பேசுவார். செருப்பால் அடிக்கணும் இதெல்லாம் ஜேர்னலிசமா? இப்படி பேசுறதுக்கு நீ சுதந்திரம் இருக்கு. விஜய வெட்டி போட வேணாமா, அங்க கிடந்து செருப்பு எடுத்தே விஜய் அடிக்கணும், இதெல்லாம் பொது வெளியில பேசுற மொழியா? இதை நீங்க பேச சுதந்திரம் இருக்கு. கெட்டவத்தில் கூட விஜய் திட்டம் ஏ கொலைகாரா அப்படின்னு நீ தமிழில் வை. ஒரு மனுஷனை ஒரு பிரபலமான நடிகர் சைக்கோன்னு நீ பேசி பொது வெளியில பதிவு செய்வது உங்களுக்கு சொந்தம். ஆனா விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசுவதற்கு தான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி விஜய் பக்கம் கொஞ்சம் நியாயம் என்னன்னு கேளுங்கன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் அவதூறு தாக்குதலுக்கு உள்ளாது. சோ விஜய்க்கு ஆதரவாக யாருமே பேசக்கூடாது. விஜய்க்கு ஆதரவு ஏதாவது பேசின அவ்வளவுதான் காலி. பேச்சுரிமை, எழுத்துரிமை, பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை, ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடுவதற்கான உரிமை ஆகியவற்றை அடிப்படை உரிமையாக அரசியல் அமைப்பு சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. பிரச்சாரத்துக்கு வர ஜனங்க காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிருக்காங்க. அப்ப காவல்துறை பார்த்து இதை நம்பிதான் வர்றாங்க. அப்ப பொறுப்பு யார் மீது? விஜய் மீதா? விஜய் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணல, சொன்ன பேச்சு கேட்கல, தடை பண்ணுங்க. திமுக கூட சேர்றவனை